ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 150 சைக்காலஜிக்கான கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம். இதிலிருந்து கண்டிப்பாக கொஸ்டின் ஆன்சர் வருங்க. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அகமுன் புறமுன் என மனிதர்களை இரு வகையாக பிரித்தவர் யூங். டால்ஸ்டன் கருத்துப்படி நுண்ணறிவு 7 வகைப்படும். பாலியல் என்பது உடல் தேவைகள். ஹெப்பினுடைய கொள்கை தொடர்புடையது கவனம். கற்றல் என்பது அடைதல், திறன், அறிவு, மனப்பான்மை. இது எல்லாம் சேர்ந்தது தான் கற்றல். நடத்தை கோட்பாட்டின் அடிப்படை தூண்டல் துலங்கல். சராசரி நுண்ணறிவு ஈவு 90லிருந்து 109. வார்த்தைகளுக்கு முன்பே பொருள் என்ற கருத்தினை உடையவர் பெஸ்டாலஜி. அறிவாற்றலின் திறவு வாயில்கள் எனப்படுபவை ஐம்புலன்கள். காக்னே கற்றலின் எத்தனை நிலைகள் இருக்கு? 8. பேட்டி முறை அளவிடுவது ஒருவரது ஆளுமையை. அறிவியல் மையங்கள், கண்காட்சி ஆகியவை அகசிந்தனையை வளர்க்கும் சில வழிகள் என்று கூறியவர் கூடர். கனவுகள் ஆய்வு என்ற நூலை எழுதியவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. கற்றலினை விளக்கியவர் வெதிமர். பொருத்தப்பாடு வாழ்க்கையின் அடிப்படை என்று கூறியவர் ஹெட்ஃபார்டு. மாணவனின் சிந்தனை வினாவிற்கான விடைகளை நோக்கி விரிந்து சென்று பல பொருத்தமான விடைகளை தருவது விரி சிந்தனை. சோதிக்கப்படுபவரின் ஆக்கத்திறனை அளக்க பயன்படுவது தலைப்பு தரும் சோதனை. கற்பதற்கான 5 படிகளை அறிமுகப்படுத்தியவர் ஹெட்ஃபார்டு. குமிழ் என்ற நூலை எழுதியவர் ரூசோ. தனியால் நுண்ணறிவு சோதனை மூலம் மீத்திறன் உடைய மாணவர்களின் நுண்ணறிவு ஈவு 140. தனது சோதனைக்கு மீத்திறன் உடைய மாணவர்களை எடுத்துக்கொண்டார். அந்த மாணவர்களின் எண்ணிக்கை 1508. டெர்மன் நுண்ணறிவு சோதனை மூலம் மீத்திறன் உடைய மாணவர்களின் நுண்ணறிவு ஈவு 140. உயர் அறிவாண்மை உள்ள குழந்தைகள் தங்களிடம் உள்ள 3 உயர் திறமைகள் மூலம் தங்களுக்கும் சமுதாயத்திற்கும் பயனுள்ள செயல்களை செய்கின்றனர் என்று கூறியவர் தென்சாலி. உளவியல் சோதனை ஆய்வகத்தை முதலில் நிறுவியவர் முதல்வர் லைர். பெஞ்சமின் ப்ளூம் பிரித்த அறிவுசார் எண்ணிக்கை 6. பிறக்கும் குழந்தையின் மூளையின் எடை சுமார் 350 கிராம். பிறக்கும் குழந்தையின் உயரம் சுமார் 52 சென்டிமீட்டர். ஆளுமை வளர்ச்சியில் 8 நிலைகள் உள்ளன என்று கூறியவர் எரிக்சன். ஆய்வில் காணப்படும் பல்வேறு படிகளை உருவாக்கியவர் ஜான் டூயி. தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் எல்லோரையும் ஈர்ப்பது விளம்பரங்கள். நுண்ணறிவு சோதனை 7 வகையானது. அடிப்படை மனத்திறன்கள் உடையது என்று கூறியவர் தஸ்டன். பிறருடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் நம்மை அறியாமலேயே ஏற்றுக்கொள்ளுதல் கருத்தேற்றம். குழந்தைகளின் உள மருத்துவ விடுதி முதலில் நிறுவப்பட்ட இடம் சிகாகோ. கெஸ்டால்ட் கொள்கையை பின்பற்றி தார்ண்டெக்கின் விதி உடைமை விதி. கெஸ்டால்ட் கொள்கையை பின்பற்றிய தார்ண்டெக் விதி உடைமை விதி. கற்றலின் தேக்க நிலைன்னு சொன்னது பிளாட்டோ. மனவளம் குன்றிய குழந்தைகளின் நுண்ணறிவு ஈவு 80க்கு கீழ். அருவாண்மை சோதனைகளில் மிக குறைவான நுண்ணறிவு ஈவு பெறுபவர்கள் மனவளம் குன்றிய குழந்தைகள். வகுப்பில் பிற்படுத்தப்பட்ட குழந்தைகளாக கருதப்படுபவர்களின் சதவீதம் 8 முதல் 10%. வகுப்பில் உயர் அறிவாண்மை குழந்தைகளின் சதவீதம் 3 முதல் 5%. திருடுதல் என்பது நெறிப்பிரல் நடத்தை. பதட்டம் என்பது மிதமான மனநோய். மனச்சிதைவு என்பது தீவிரமான மனநோய். பொய் பேசுதல் என்பது பிரச்சனை நடத்தை. ஒழுக்கமின்மை என்பது பிரச்சனை நடத்தை. ஆங்கிலத்தில் நடத்தை என்பதனை குறிக்கும் குறிப்பெழுத்துக்கள் S2R. C.S. மையர்ஸ் வலியுறுத்துவது நலமுறை உளவியல். கற்பித்தல் சிக்கலை குறைத்து கற்பித்தல் நிலையான
நிலையினை சுருக்குவது நுண்ணிலை கற்பித்தல். கற்பித்தல் சிக்கலை குறைத்து கற்பித்தல் நிலையினை சுருக்குவது நுண்ணிலை கற்பித்தல். மனித வளர்ச்சி மரபுநிலை இன்ட்டு சூழ்நிலை. தூண்டலுக்கும் துலங்கலுக்கும் இடையே காணப்படும் இடைவெளி 0.03 வினாடி. பரம்பரையாக வரும் மரபுநிலை உயிரியல் மரபுநிலை. செயல்தொடர் ஆராய்ச்சியின் முதலில் வலியுறுத்தியவர் ஸ்டீஃபன் எம் கோரி. அகநோக்கு முறையினை பற்றி விவரித்தவர் இ.பி. டிஷ்னர். சிக்கல் தீர்வு முறையை சோதனை மூலம் அறிமுகப்படுத்தியவர் ஆஸ்போர்ன். புதுமை பயன் சோதனையை அறிமுகப்படுத்தியவர் மால்டஸ்மேன். புதுமையான தனித்தன்மையுள்ளவற்றை புனையும் திறன் ஆக்கத்திறன். ஆக்கத்திறனும் நுண்ணறிவும் வெவ்வேறான பண்புகள் என்று கூறியவர் டாரன்ஸ். மாணவர்களின் சிந்தனை வினாவிற்கான சரியான விடைகளை தேடி குவிந்து செல்லும் முறை குவி சிந்தனை முறை. இரட்டை காரணி கோட்பாட்டில் சிறப்பு காரணிக்கான எழுத்து எஸ். இரட்டை காரணி கோட்பாட்டில் சிறப்பு காரணி எழுத்து எஸ். பொது காரணியை தீர்மானிப்பது மரபு. இரட்டை காரணி கோட்பாட்டில் பொது காரணிக்கான எழுத்து ஜி. மனிதர்கள் மேற்கொள்ளும் தற்காப்பு நடத்தைகள் 60. டாரன்ஸ் கூறிய ஆக்கத்திறன் பண்பு 5. நுண்ணறிவு கோட்பாடுகள் 3 வகைப்படும். நுண்ணறிவினை 3 வகையாக பிரித்தவர் தார்ண்டக். நுண்ணறிவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆல்ஃபிரட் பீனே. நுண்ணறிவு என்பது பொது திறன் என்று கூறுபவர்கள் ஒற்றை காரணி கோட்பாட்டினர். ஒருவரின் நுண்ணறிவு ஈவை பொது திறன் மதிப்பினை கொண்டு அளவிட முடியும் என்று கூறியவர் ஆல்ஃபிரட் பீனே. மாண்டிசோரி முறையில் வழங்கப்படும் தண்டனை தனிமைப்படுத்துதல். சூழ்நிலை பற்றி ஆராய்ந்த மனநிலை ஆய்வாளர்கள் கெல்லாக். பியாஜேயின் கோட்பாடு குழந்தைகளின் அறிவு வளர்ச்சி பற்றியது. ஸ்கூல் அண்டு சொசைட்டி என்ற நூலின் ஆசிரியர் ஜான் டூயி. ஆக்கத்திறன் அடிப்படையில் சிக்கல் தீர்க்கும் முறையில் ஆஸ்போர்ன் உருவாக்கிய படிகள் 5. மெதுவாக கற்போரின் நுண்ணறிவு ஈவு 70 முதல் 90 வரை. ஒரு கரு இரட்டையர்கள் ஒரே சூழலில் வளர்ந்தால் அவர்களின் நுண்ணறிவு ஈவு 87. குற்றம் புரியும் பண்பும் பாரம்பரியம் என்ற ஆய்வு செய்த உளவியல் வல்லுனர் கார்ல் பியர்சன். புலன் இயக்க பருவம் என்பது 0 to 2 ஆண்டுகள். நுண்ணறிவு என்பது தொடர்ச்சியாக வளர்ச்சியடையும் ஓர் ஆற்றல் என்று கூறியவர் பீனே. தொடக்க கல்வி பயில வரும்போது குழந்தைகளின் நரம்பு மண்டலம் 90% வளர்ச்சியடைந்து வருகிறது. நுண்ணறிவின் தன்மையை விளக்கிட இரட்டை காரணி கோட்பாட்டை கூறியவர் சார்லஸ் பியர்மேன். வெக்ஸ்லர் நுண்ணறிவு சோதனைக்கான வயது 7 to 15. நுண்ணறிவு ஈவு என்ற சொல்லை பயன்படுத்தியவர் டெர்மன். உளவியல் அறிஞரின் கருத்துப்படி நுண்ணறிவு என்பது 16 வயது வரை இருக்கும். 20 வயதான ஒருவரின் நுண்ணறிவு ஈவு கணக்கிட தேவைப்படும் கால வயது 16 வயது. சொற்சோதனையை மேற்கொண்டவர் வெக்ஸ்லர். ஆக்கத்திறன் மதிப்பீட்டிற்கும் உதவும் 3 வகையான சோதனைகளை உருவாக்கியவர் கில்ஃபர்ட். மின்னசோடா சோதனையை அடங்கியவை 7 மொழி சோதனை உருப்படிகள் மற்றும் 3 பட சோதனை உருப்படிகள். பொருட்களை புதிய பயன்பாட்டிற்காக பயன்படுத்துதல் பயன் சோதனை. புதியனவற்றை கண்டுபிடிப்பதற்கான ஆக்க சிந்தனையில் 4 படிகள் இருப்பதாக கூறியவர்கள் கிரஹாம் வாலஸ். அக எக்ஸ்பீரியன்ஸ் என்பது உட்பார்வை மூலம் தீர்வு காணும்போது மனிதனுக்கு ஒரு திறமையும் சாதனை புரிந்த மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது. விளங்காமல் ஒன்றை படிப்பது அதனோடு நினைவில் நிறுத்திக் கொள்வது நெட்டுறு நினைவு. பின்னர் கற்ற பொருட்களால் முன் கற்றவை பாதிக்கப்படுவது பின்னோக்கு தடை. கற்றலின் முக்கிய காரணிகளில் ஒன்று கவர்ச்சி. வெகு நாட்கள் நமது நினைவில் இருப்பவை பல்புலன் வழி கற்றல். பியாஜே கோட்பாடு குழந்தைகளின் அறிவு வளர்ச்சி பற்றியது. ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர் பெற்றோர்.
தர்க்க ரீதியான சிந்தனை என்பது ஆராய்தல். நினைவாற்றல் என்ற நூலின் முதல் பிரதியை வெளியிட்டவர் எபிங்காஸ். கற்றலுக்கு உதவாத காரணி குழுக்காரணி. மொழியில்லா சோதனை ஆக்கச் சிந்தனை வகையை சாரும். அறிவு சார் கற்றல் அணுகுமுறை அல்லாதது செய்து கற்றல். குழந்தையை குழந்தையாக கருத வேண்டும் என்று கூறியவர் ரூசோ. குழந்தைகளுக்கான கற்கும் உரிமையை ஐநா சபை எப்பொழுது பிரகடனப்படுத்தியது? 1959 நவம்பர் 20. தாண்டைக்கின் பயிற்சி விதி எதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கூறுகிறது? பரிசு. தன்னிச்சையாக வாழும் துலங்களை சார்ந்த ஆக்க நினைவுறுத்த கற்றல் சோதனையில் ஸ்கின்னர் பயன்படுத்திய விலங்கு எலி. உடல் வளர்ச்சி வேகமாக நடைபெறும் பருவம் எது? சிசு பருவம். ஒழுக்க வளர்ச்சியை பற்றி கூறிய உளவியல் அறிஞர் மெக்டூக்கல். டாஸ் கோப்பினை வடிவமைத்தவர் ஆர்பி கேட்டல். முதிர்ச்சி அடைந்த ஒருவரின் கவனவீச்சு 6 to 7 ஆக இருக்கும். குழந்தைகளின் பார்வை கவனவீச்சு 3 to 7. மொழிசார் மனவியல் என்ற சொல்லை முதலில் பரப்பியவர்கள் ஆஸ்குட் செபியோக். தார்ண்டைக்கின் விதி பயிற்சி விதி, விளைவு விதி, தயார் நிலை அல்லது ஆயத்த விதி. நுண்ணறிவு ஈவினை கணக்கிட ஸ்டென் கணக்கு முறை பயன்படுகிறது. நுண்ணறிவு ஈவு மன வயது / கால வயது × 100. முட்டாள்களின் நுண்ணறிவு ஈவு 0 to 20. உயர் அறிவாண்மை குழந்தைகளிடம் காணப்படும் உயர் திறமைகள் உயர் அறிவாண்மை, உயர் செயலாக்கம், உயர் ஆக்கத்திறன். மாணவர்கள் கற்கும் வேகத்திற்கு வழங்கப்படும் நூல்கள் நிரல்வழி கற்றல். தனியால் வேறுபாட்டிற்கு காரணமாக இருப்பது மரபு மற்றும் சூழ்நிலை. தனியார் வேறுபாடுகள் 6 பரப்புகளில் காணப்படுகிறது என்று கூறியவர் டைலர். மாணவர்களின் சமூக பண்புகளை வளர்ப்பதற்கு உதவுவன அறிவு வளர்ச்சி, ஒழுக்க வளர்ச்சி. அறிவியல் வளர்ச்சி. ஆக்க சிந்தனையில் 4வது படி சரிபார்த்தல். ஆளுமையின் வகைகள் 2. ஆளுமை கூறுகளின் வகைப்பாட்டினை கூறியவர் ஐசன்க். ஆளுமையை தோற்றுவிக்கும் காரணிகள் 3. ஆளுமையை தோற்றுவிக்கும் காரணிகள் உயிரியல் காரணி, சமூகவியல் காரணி, உளவியல் காரணி. மனநலம் மண்ணுயிருக்கு ஆக்கம் தரும் என்று கூறியவர் திருவள்ளுவர். ஆளுமை என்பது ஒருவரது பண்புகளின் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பு என்று கூறியவர் கில்ஃபோர்ட். ஆளுமை என்பது மனிதர்கள் தங்களுக்கு அளிக்கப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்வார்கள் என்பதை முன்கூட்டியே அறிய உதவுவதுன்னு சொன்னது கேட்டல். மனிதர்கள் தங்களின் சூழ்நிலைக்கேற்ப ஏற்படுத்தி கொண்ட பொருத்தப்பாடு, நிலையான பழக்கங்கள் இவற்றில் ஒருங்கிணைப்பே என்று கூறியவர் கெம்ப். விரிவு சிந்தனை இவர்களுடைய தன்மையாகும். படைக்கும் திறனுடைய மனிதர்கள். தாராசாந்த் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1948. மாணவர்களின் நுண்ணறிவு ஈவு, ஆக்கத்திறன் போன்றவை உள்ளார்ந்த ஆற்றல்கள். சமுதாயத்தில் சுருங்கிய இலட்சிய பதிப்பாக செயல்படுவது பள்ளி. மனநலம் என்பது ஒருவனது ஆளுமையின் நிறைவான இசைவான செயல்பாட்டை குறிப்பது என்று கூறியவர் ஹெட்ஃபீல்டு. ஒருவரின் மனநலத்தை தீர்மானிக்கும் காரணிகள் 4. ஒருவர் நடத்தை பிறழ்ச்சிகள் ஏதுமின்றி பிறரோடு இணைந்து போகும் தன்னிணக்கமே மனநலம் என்று கூறியவர் மார்கன் கிங். கருவிசார் அல்லது செயல்படு ஆக்க நிலையுறுத்த கற்றல் ஸ்கின்னர். உளவியல் பரிசோதனைகள் வெபர். ஒருவரது மனநலத்தை தீர்மானிப்பவை மரபு வழி காரணிகள், உடல் நல காரணிகள், குழந்தை பருவத்தில் அடிப்படை தேவைகளில் திருப்தி. உட்காட்சி மூலம் கற்றல் கோலர். கற்றல் வகைகளில் பொருந்தாத ஒன்று மனப்பாடம் செய்து கற்றல். பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மையை தர்ம சிந்தனை எனலாம் என்றவர் மார்கன் கிங்.
நுண்ணறிவு சோதனையின் தந்தை ஆல்ஃபிரட் பீனே. நுண்ணறிவு இரு காரணி கொள்கை ஸ்பியர்மேன், சார்லஸ் ஸ்பியர்மேன். இயல்பூக்க கொள்கை வில்லியம் மக்டூக்கல், வில்லியம் ஜேம்ஸ். குறிக்கோள் கோட்பாடு பக்லி, டபிள்யூசி பக்லி. படிநிலை கற்றல் கோட்பாடு காக்னே. நவீன உளவியலின் தந்தை ஃப்ராய்டு. கள கோட்பாடு கற்றல் கொள்கை குருத்லெவின். பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு ஜெட். முதன்மை கற்றல் விதி தார்ண்டக். ஒத்த கூறு அல்லது ஒத்த குணங்கள் கோட்பாடு தார்ண்டக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.